அத்தன்டிக்கான நார்த் ஸ்டைல் சோலை பட்டூரி எல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இடம் விசிட் பண்ணி பாருங்க. ஆமாங்க, பெங்களூர் சிலிப்போர்டு வழியா போயிட்டு இருக்கும்போது தான் இந்த தள்ளுவண்டியை பார்த்தாங்க. இந்த தள்ளுவண்டியில பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான மெனு மட்டும் தாங்க இருக்கு. ஒன்னு சோலை பட்டூரி, இன்னொன்னு சோலை ரைஸுங்க. நான் பாத்தீங்கன்னா இந்த சோலை பட்டூரி ஒன்னு ஆர்டர் பண்ணிருந்தேன். இந்த சோலை பட்டூரி இவங்க எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மைதா மாவை எடுத்து அதுக்குள்ள பாத்தீங்கன்னா துருவி வச்சிருக்க பன்னீர் எல்லாமே ஸ்டப் பண்ணி அது உருண்டையா பண்ணி பூரி மாதிரி பொரிச்சு எடுக்கிறாங்க. இந்த சூடா இருக்க பட்டூரை பாத்தீங்கன்னா சோலை கிரேவி கூடவே வெங்காயம், பச்சை மிளகா, மாங்காய் எல்லாமே கொடுத்திருந்தாங்க. இது கூடவே புதினா சட்னி கொடுத்திருந்தாங்க. சம்டைம்ஸ் உருளைக்கிழங்கு கிரேவி கூட இருக்கும்னு சொன்னாங்க. நான் போகும்போது அது கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த சூடா இருக்க பட்டூரைன்னு சொல்லப்படுற பூரியை எடுத்து கொடுத்தாங்க. பார்க்கவே செம பெருசா பஃபியா நல்லா இருந்துச்சுங்க. இந்த பட்டூரைன்னு சொல்லப்படுற பூரிய சோலை கூட தொட்டு சாப்பிட அற்புதமா இருந்துச்சுங்க. இந்த சோலை பட்டூரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 ரூபாங்க. ரொம்பவே ரீசனபிளா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது சிலிப்போர்டு வழியா வந்தீங்கன்னா இந்த அத்தன்டிக்கான சோலை பட்டூரை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ சோ மச். பை கைஸ்.